அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசோலேட்டருக்கும் எம்சிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எம்சிபிக்கும் ஆர்சிசிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எம்சிபிங்கிறது எந்த கண்டிஷனில் ட்ரிப் ஆகும், ஆர்சிசிபிங்கிறது எந்த கண்டிஷனில் ட்ரிப் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களை முழுமையடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போ. ஐசோலேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஐசோலேட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சர்க்கியூட்டை, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கும் டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லை கனெக்ட் பண்ணுறதுக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தோட மீனிங்கும் ஒன்று தான். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸோட நேம் தான் வந்து ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐசோலேட்டரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எங்கெல்லாம் இருக்குதோ, அதாவது எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸோட நேம் தான் வந்து ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டியூரிங் ஃபால்ட்டு கண்டிஷனில் இது வந்து ட்ரிப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இதில் எந்த விதமான ப்ரொடக்ஷனும் கிடையாது. ஜஸ்ட்டு ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் எந்த விதமான ப்ரொடக்ஷனும் இதில் கிடையாது. ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட்டு, இது மாதிரி எந்த ப்ரொடக்ஷனுமே கிடையாது. அப்போ டியூரிங் ஃபால்ட்டு கண்டிஷனில் இது எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாது. ஓகேங்களா? இதை வந்து மேனுவலாக மட்டும்தான் ஆன் ஆஃப் பண்ண முடியுமா, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல ரைஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ண முடியும். எங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஐசோலேட்டர் காமிச்சிருக்கேன். இதில் ஒரு மோட்டரைஸ்டு ஃபிக்ஸ் பண்ணால் அப்படின்னா என்னால் இந்த ஐசோலேட்டரை வந்து ரிமோட் மூலியமாக, அதாவது ஒரு பிஎல்சி சிஸ்டம் மூலியமாக ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் என்னால் முடியும். ஒன்று. ரெண்டாவது, எங்கே அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சப்ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி சைடில் வந்து அங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு சுவிட்சை வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி ஆனோ ஆஃபோ பண்ண முடியாது. எதனாலனா அதெல்லாம் சுவிட்ச் கியர் பேனல். அப்போ அதோட மோட்டரைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, போகக்கூடிய ஹை வோல்டேஜ் சப்ளை கனெக்ட் பண்ணவும் டிஸ்கனெக்ட் பண்ணவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஐசோலேட்டரை. ஓகேங்களா? அடுத்தது எம்சிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. எம்சிபி அப்படின்னா மினியேச்சரர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் மினியேச்சரர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த டேம்லேயே நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு சர்க்யூட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு, அதாவது இன்கேஸ் ஏதாவது டியூரிங் ஃபால்ட் கண்டிஷனில், அதாவது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல C20 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. C20னா 20 ஆம்பியர் ரேட்டிங் உள்ள பிரேக்கர். இன்கேஸ் எனக்கு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லோடு வந்து அபோவ் 20 ஆம்பியர் போகும்போது, இன்கேஸ் 25ஆக இருக்கலாம், இல்லை 22ஆக இருக்கலாம், இல்லை 26ஆக கூட இருக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, இந்த பிரேக்கருக்கு ஓவர்லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லோடு வந்து ஓவர்லோடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரேக்கர் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோடுக்கு போகக்கூடிய சப்ளையை ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இது எப்போ ஆப்ரேட் ஆகும்னா, ஓவர்லோடு கண்டிஷனில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுமா எம்சிபி அப்படின்னு சொல்லி கேட்டால், ஓவர்லோடு கண்டிஷனில் மட்டும் ஆஃப் ஆகாது. இன்கேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் நடக்குது, லோடில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் நடக்குதுனாலும் நமக்கு ட்ரிப் ஆகிடும். அந்த எம்சிபி எப்போ ட்ரிப் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணால், மேனுஃபேக்சரர் வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, இந்த பிரேக்கர் 20 ஆம்பியர் உள்ள, அதாவது C20 அப்படிங்கிற பிரேக்கர் வந்து இவ்வளோ ஆம்பியர் கரண்ட்டை வந்து கேரி பண்ணும்போது இவ்வளோ டைமிங், அதாவது என்னென்னா இவ்வளோ செகண்ட்ஸில் வந்து ட்ரிப் ஆகும் அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சரர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு ட்ரிப்பிங் கர்வ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டிஃபைன் பண்ணி தான் இது வந்து ட்ரிப்பிங் டைம் அப்படிங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் செகண்ட்ஸில் வரும். ஓகேங்களா? இதுதான். அடுத்தது RCCB அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். RCCBனா வேறு ஒன்றும் இல்லை, ரெசிடியல் இன் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவோம். அப்படி இல்லை எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவோம். இதோட ரேட்டிங் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, 40 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது அந்த காண்டக்ட்டுக்குள்ள ரேட்டிங். அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி 1 ஸ்கொயர் ஒயர் வந்து 13 ஆம்பியர் தாங்கும், வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதே போல் 2.5 ஒயர் வந்து 18 ஆம்பியர் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ, அதே போல் அந்த காண்டக்டோட வித்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டியை தான் ஆம்பியராக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 30 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 30 மில்லி ஆம்பியர், 100 மில்லி ஆம்பியர். RCCBயை பொறுத்தவரையும் மில்லி ஆம்பியரில் தான் ரேட்டிங் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது எதனால் மில்லி ஆம்பியரில் ரேட்டிங் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணால், எனக்கு இதில் RCCBயை பொறுத்தவரையிலும் ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் கனெக்ட் பண்ணுவேன். அவுட்புட்டில் லோடாக ஒரு ஃபேஸையே நியூட்ரலையும் எடுத்துகிட்டு போய் லோடோட கனெக்ட் பண்ணிவிடுவேன். அந்த கண்டிஷனில் இன்கேஸ் எனக்கு லோடு எடுக்கக்கூடிய கரண்ட் வந்து 10 ஆம்பியர்,
அப்போ ஃபேஸில் வந்து எனக்கு 10 ஆம்பியர் கரண்ட்டை கேரி பண்ணுது. அதே போல் ரிட்டன் எனக்கு நியூட்ரலில் 10 ஆம்பியர் வரலாம். அப்படி இல்லை 10 ஆம்பியரில் -30 மில்லி ஆம்பியரை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ வரலையும் இந்த RCCB அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? இன்கேஸ் 30 மில்லி ஆம்பியரோட கம்மியாக ஒரு 50 மில்லி ஆம்பியர் கம்மியாக வருது, அதாவது என்னென்னா 10 ஆம்பியர் -50 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வருது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக சர்க்யூட்டுக்கு போகக்கூடிய சப்ளையை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? சர்க்யூட்டுக்கு போகக்கூடிய சப்ளையை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் எனக்கு லோடுக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து 10 ஆம்பியர் எடுக்குது. அப்போ ரிட்டர்னில் வரக்கூடிய கரண்ட் வந்து 3 ஆம்பியர் வருது. அப்போ எனக்கு 30 மில்லி ஆம்பியரோட கம்மியாக வருது. ஓகேங்களா? 30 மில்லி ஆம்பியரோட கம்மியாக எவ்வளோ கரண்ட் வந்தாலும் சரி, அது 0 ஆம்பியர் வந்தாலும் சரி, இமிடியேட்டாக என்ன ஆகிடும், சர்க்யூட்டுக்கு போகக்கூடிய சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணி நமக்கு சர்க்யூட்டை வந்து சேஃபர் சைடுக்கு, அதாவது என்னென்னா லோடை வந்து சேஃபர் சைடுக்கு கொண்டு வரும். இதுக்கு லோடாக எதை கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹீட்டராக மோட்டாராக இருக்கலாம், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை இதோட கனெக்ட் பண்ணாலும் அதை லோடு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே MCB எனக்கு இது மாதிரி கண்டிஷனில் ட்ரிப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் MCBங்கிறது ட்ரிப் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸில் வந்து 20 ஆம்பியர் வந்து லோடை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் ரிட்டனில் வரக்கூடிய நியூட்ரலில் எனக்கு 10 ஆம்பியர் தான் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓவர்லோட் கண்டிஷன் கிடையாது. அப்போ அன்பேலன்ஸ்டு கரண்ட்டை வந்து MCB அப்படிங்கிறது சென்ஸ் பண்ணவே பண்ணாது. அது எப்போ சென்ஸ் பண்ணும் அப்படின்னா அபோவ் 20 ஆம்பியர் போகும்போது மட்டும்தான் சென்ஸ் பண்ணி ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? இதுதான் MCB ஐசோலேட்டர் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ்.